நலுங்கு மாவு தான் நாங்கள் ஆக்சுவலி நான் என்னோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதே நலுங்கு மாவுனால தான். நான் நலுங்கு மாவு எனக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது எனக்கு அப்பா தான் அரைச்சி கொடுப்பாரு. அது என்னோட பாட்டி காலத்துலேருந்தே நாங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ அப்போ வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்னதான் நீ பண்ற அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி நலுங்கு மாவு தான், சரி எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சும்மா யூஸ் பண்ணி பார்த்தாங்க. யூஸ் பண்ணோன்னா தயவு செய்து சேல்க்கெல்லாம் போட்டுட்டு எனக்கு மாசம் மாசம் வேணும், என்னால் இது இல்லாமல் இருக்க முடியாது, அவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி என்கிட்ட வந்து நலுங்கு மாவு கேட்டு வாங்க ஆரம்பிச்சாங்க. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட் திஸ். ஸோ அதனால நலுங்கு மாவு நாங்கள் வீட்டில் வந்து கம்ப்ளீட்டாக ஹெர்பல்ஸ் எல்லாம் வச்சு வீட்டில் செய்கிறது தான். நலுங்கு மாவு தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, பச்சை பயிறு, அது கூட வந்து கடலை மாவு. இது வந்து நீங்கள் வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு வந்து எடுத்துக்கணும். ஸோ இது கூட வந்து வெட்டி வேர், விலாமிச்சு வேர், கோரைக்கிழங்கு, பூழாங்கிழங்கு, ஸோ அது கூட வந்து நீங்கள் காட்டுச்சீரகம், கார்போக அரிசி, ரோஜாவோட இதழ்கள் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆவாரம் பூ. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கிறது தான். இது எல்லாமே வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. ஆண்கள் பயன்படுத்துகிறதா இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஒரு மெத்தடில் மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இது கூட வந்து